நான் 6 மாதத்து குழந்தையாக இருக்கும்போது என்னை தூக்கி பேர் வச்சவர் அவர் தான். அதனால் என் முதல்ல நினைவுக்கு வர்றது என்னுடைய பெயர் தான். வேலை மத்தியானம் 1 மணி அந்த மாநாட்டு மேடையில் நான் பேச ஆரம்பிக்கும் போதே எனக்கு அந்த ஜேபிஆர் சொல்கிறாரு, தலைவர் வந்துடுவாங்க, இப்போ நீங்கள் 5 நிமிஷம் தான் பேசணும்னு சொல்லி அனுப்புகிறாரு. பேச ஆரம்பித்த உடனே 5 நிமிஷம்னு சொன்ன ஜேபிஆர் கிட்டத்தட்ட 20 நிமிஷமாக என்னுடைய பேச்சை நிறுத்தவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் புரட்சித் தலைவர் உட்கார வச்சு நான் பேசினதை புரட்சித் தலைவர் உட்கார்ந்து ரொம்ப பொறுமையாக கேட்டாங்க. கேட்டு முடித்தோடனே நான் முடிச்சுட்டு வந்தோடனே என்னை பக்கத்தில் கூப்பிட்டு நிற்க வச்சு ரொம்ப நல்லா பேசினம்மா, ரொம்ப சிறப்பாக இருந்தது, நிறைய கூட்டங்களுக்கெல்லாம் போகணும், எல்லார்ட்டையும் சொல்கிறேன், நிறைய கூட்டங்கள் நடத்துவாங்க, போய் பேசுங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னோடனேயே நினைவுக்கு வர்றதே என்னுடைய பெயர் தான். வளர்மதின்ற பெயர் தான் எனக்கு நினைவுக்கு வரும். ஏன்னா அவர் நான் 6 மாதத்து குழந்தையாக இருக்கும்போது என்னை தூக்கி பேர் வச்சவர் அவர் தான். அதனால் என் முதல்ல நினைவுக்கு வர்றது என்னுடைய பெயர் தான். அதுக்கு பிறகு தான் நான் என்னுடைய தந்தை ரொம்ப தீவிரமான திமுகவை சேர்ந்தவர் அவர். அப்போது புரட்சித் தலைவர் மேலே ரொம்ப அபிமானமாக இருந்து ரொம்ப அவர் மேலே இருக்கக்கூடிய பற்றின் காரணத்தினால புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நற்பணி மன்றம் தான் அவர் வச்சுருந்தார் எங்கள் கிராமத்திலேயே. அப்போது அந்த ஊருக்கு புரட்சித் தலைவர் வரும்பொழுது இந்த ஊரை தாண்டி அவர் நாடகம் நடத்துறதுக்காக பக்கத்தில் இருக்க உசிலம்பட்டின்ற ஊருக்கு அவர் போயிட்டுருக்கும்போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கிட்ட என்னை கொண்டு போய் ரோட்டில் கொண்டு போய் போட்டு காரை நிறுத்தி தலைவர் தூக்கி வச்சு எனக்கு பேர் வச்சாங்க. அதுதான் எனக்கு நினைவுக்கு வருது. அப்புறம் அதுக்கு பிறகு நான் வளர்ந்தேன், படித்தேன். என்னுடைய தந்தையார் புரட்சித் தலைவர் மேலே இருந்த பற்றின் காரணத்தினால திமுகவில் ரொம்ப தீவிரமாக இருந்தவர். திமுகவால் அவர் நீக்கப்பட்டார், கருணாநிதியால் நீக்கப்பட்டார் என்ற செய்தி கிடைச்ச உடனேயே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆதரவாக தன்னுடைய மன்றத்தை திமுகவிலிருந்து விலகி புரட்சித் தலைவர் மன்றத்தில் அவர் ரொம்ப தீவிரமாக புரட்சித் தலைவருக்கு ஆதரவாக இருந்து இந்த இயக்கத்துக்கு வந்தார். இப்போ வந்தவுடனே எனக்கு ஒரு 10-15 வயசு, 13-14 வயசு இருக்கும் பொழுது புரட்சித் தலைவர் அவரை பற்றி பேசணும் மேடையில் அப்படின்னு என்னை பேச்சாளர் ஆக்கலாங்க. அப்புறம் நான் பேச ஆரம்பித்தேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள், மதுரை மாவட்டம், எல்லா இடங்கள்ல என்னை பேசுகிறதுக்கு கூப்பிட்டாங்க. நம்ம பேச்சாளராக நான் போயிட்டுருந்தேன். அப்போ போகும்பொழுது நான் பேச ஆரம்பித்தது முதல் மேடையில் பேச ஆரம்பித்ததுன்றது திமுகவில் கேரள சுந்தரம்னு ஒரு பேச்சாளர் இருந்தார். அவர் முன்னாடி தான் நான் முதல் மேடையிலேயே பேச ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு நான் அங்கே பேச ஆரம்பித்தோடனே அவர் எல்லாத்தையும் சொன்ன உடனே நிறைய கூட்டங்கள் பேச ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சித் தலைவர் கண்டார். அப்போ கண்டோடனே எங்களுடைய தந்தையார் என்னை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்து இதனுடைய பேச்சாளர் ஆனதுக்கு பிறகு நிறைய பொதுக்கூட்டங்கள் பேச ஆரம்பித்தேன். ஆரம்பிச்சிட்டு இருக்கிற நேரம் பொழுதே அப்போது திருவான்மூரில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டுக்கு கலந்து கொள்வதற்காக நானும் என்னுடைய தந்தையாரும் வந்தோம். அப்போ வரும்பொழுது என்னுடைய தந்தையாருக்கு என்னை எப்படியாவது இந்த மாநாட்டில் பேச வச்சிடணும் அப்படின்னு ரொம்ப ஆசை அவருக்கு. அதனால் என்னை கூட்டின்னு போய் அந்த மாநாட்டுக்கு பின்னாடி நிற்க வச்சு அங்கே மாநாட்டு வரவேற்பு குழுவில் தலைவராக இருந்த மறைந்த அண்ணன் ஜேபிஆர்கிட்ட சொல்லி என் பொண்ணு நல்லா கொஞ்சம் பேச விடுங்க அப்படின்னு கேட்டார். அவர் கொஞ்சம் அப்படி தட்டு மாதிரி நல்லா பேசுமா அப்படின்ற சந்தேகத்தில் எல்லாம் இருந்து என்னை பேச அனுமதித்தார். அப்போ சரியாக மதியானம் சாப்பாட்டு வேலை மதியானம் 1 மணி அந்த மாநாட்டு மேடையில் நான் பேச ஆரம்பிக்கும் போதே எனக்கு அந்த ஜேபிஆர் சொல்கிறாரு, தலைவர் வந்துடுவாங்க, இப்போ நீங்கள் 5 நிமிஷம் தான் பேசணும்னு சொல்லி அனுப்புகிறாரு. அப்போ நான் பேச ஆரம்பிச்சிட்டு இருக்கும்போதே ஒரே கைத்தட்டலாக இருந்துச்சு. நான் உடனே கைத்தட்டில் திரும்பி பார்த்தா புரட்சித் தலைவர் வந்துட்டுருக்கிறாரு மேடையில். வந்தோடனே நேராக என் பக்கத்தில் பேசுங்கன்னு கையாட்டிகிட்டே உட்காந்துட்டார். அவர் உட்கார்ந்துருக்கும் பொழுது நான் முதல் எனக்கு 15 வயசு. அப்போது நான் பேச ஆரம்பித்தேன். பேச ஆரம்பித்த உடனேயே 5 நிமிஷம்னு சொன்ன ஜேபிஆர் கிட்டத்தட்ட 20 நிமிஷமாக என்னுடைய பேச்சை நிறுத்தவே இல்லை. நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கே கூட தெரியல, இன்றைக்கு வரைக்கும் புரியல. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் புரட்சித் தலைவரை உட்கார வச்சு நான் பேசினதை புரட்சித் தலைவர் உட்கார்ந்து ரொம்ப பொறுமையாக கேட்டாங்க. கேட்டு முடித்தோடனே நான் முடிச்சுட்டு வந்தோடனே என்னை பக்கத்தில் கூப்பிட்டு நிற்க வச்சு ரொம்ப நல்லா பேசினம்மா, ரொம்ப சிறப்பாக இருந்தது, நிறைய கூட்டங்களுக்கெல்லாம் போகணும், எல்லார்ட்டையும் சொல்கிறேன், நிறைய கூட்டங்கள் நடத்துவாங்க, போய் பேசுங்க, உங்கள் கூட யார் வந்திருக்காங்கன்னு கேட்டார். எங்கள் அப்பா வந்திருக்காங்க
அப்படின்னு சொன்னேன். உடனே உங்கள் அப்பாவை கூப்பிடுங்கன்னாங்க. அப்பாவை கூப்பிட்டு காட்டினேன். உடனே வணக்கம் சொன்னார். அப்பா வணக்கம் சொன்னார். நிறைய கூட்டங்களுக்கெல்லாம் போங்கன்னு சொன்னார். அது என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம், ஒரு மிகப்பெரிய சம்பவம். அதுக்கு பிறகு மதுரைக்கு நிறைய தடவை புரட்சித் தலைவர் வந்திருக்கிறாங்க. அதில் மிக முக்கியமான சம்பவம்னா நான் கையில் பச்சை குத்திருக்கிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கையில் பச்சை குத்திக்கணும், அண்ணாவுடைய பச்சையை குத்தணும் அப்படின்னு எல்லா கட்சி தொண்டர்களுக்கெல்லாம் அறிவுறுத்திட்டு அவர் குத்தினார். முதல்ல குத்திட்டு அடுத்த வாரமே மதுரைக்கு வர்றாரு. வரும்போது இந்த பச்சை குத்தின ஒரு பெரியவர், வயசானவர், ஒரு அப்போவே அவருக்கு ஒரு 60 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், அவரை கூடவே அழைச்சிட்டு வந்திருந்தார் புரட்சித் தலைவர். வந்த உடனே அவர் பாண்டியன் ஹோட்டலில் தான் தங்குவார் புரட்சித் தலைவர் மதுரையில். அப்போ நாங்கள்லாம் அவரை போய் முறைப்படி பார்க்குறதுக்கு, வரவேற்பு பார்க்குறதுக்காக போகும்போது முதல்ல எல்லோரும் பச்சை குத்துங்க அப்படின்னாரு. உடனே சரின்னு பச்சை குத்துறதுக்கு அவரே ரூமுக்கு அறைக்கி அந்த பெரியவர் வர சொன்னார். பச்சை குத்துங்க அப்படின்னு எல்லோரும் நின்னாங்களே. இல்லை, நானும் நின்னேன். நின்னோடனே எனக்கு அப்போ ஒரு பச்சை குத்திட்டுருக்கிறாரு அவர். எனக்கு வலி, எனக்கு இப்படி ஒரு மாதிரி ஒரு மிஷினில் தான் குத்தினார் பெரியவர் எனக்கு. அப்போ வலி தாங்க முடியல. நான் உடனே தலைவர் உடனே ஒன்றும் தண்ணி கொடுங்க, பழம் ஏதாவது இருந்தால் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அது என்னுடைய அழுகையை நிறுத்துறதுக்கு. அது ரொம்ப ஒரு பாசத்தோடு அவர் சொன்னது இப்போ சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த பச்சை குத்துனதை நான் மறக்கவே முடியாது. 3வது சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மரியாதைக்குரிய மறைந்த நடிகர் அண்ணன் சிவாஜி அவர்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ஒரே மேடையில் பேசுகிறாங்க மதுரையில். ஞாயிற்றுக்கிழமை சந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு கூட்டம், மிகப்பெரிய கூட்டம். 2 பேரும் ஒரே கூட்டத்தில் பேசுகிறாங்கன்னா மிகப்பெரிய கூட்டம், அலமோதுற கூட்டம். அந்த கூட்டத்தில் அண்ணன் சிவாஜி அவர்கள் முதல்ல வந்துட்டார். அவர் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ புரட்சித் தலைவர் வர காலதாமதம் ஆயிடுச்சு, ஒரு 1/2 மணி நேரம். அந்த கேப் இடைவெளியில் என்னையை பேச விட்டுட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் அப்போ நான் பேசுகிறேன். நான் பேசிவிட்டு அதுக்கு பிறகு எனக்கு பின்னாடி வேறு யாரோ பேசுகிறாங்க, கட்சியினுடைய மூத்த தலைவர் யாரோ பேசுகிறாங்க. அவங்க நான் பேசி முடிச்சுட்டு உட்காந்துட்டேன். அதுக்குள்ளே அண்ணன் என் புரட்சித் தலைவர் வந்துட்டுருக்குறாங்க, உட்காந்துட்டாங்க. இப்போ நாங்கள்லாம் கும்பிட்டு போட்டோம், வணக்கம் போட்டோம், உட்காருங்கன்னாங்க. அதுக்கு பிறகு அண்ணன் சிவாஜி அவர்கள் பேசுகிறாரு. பேசும்போது அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி அண்ணனுடைய ஆரம்பித்த இயக்கம் இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னா, இப்போ முன்னாடி இங்கே ஒரு பொண்ணு பேசிச்சு, தமிழ்ச்செல்வின்ற பொண்ணு ரொம்ப சிறப்பாக பேசிச்சு. நானே அதிர்ந்து போனேன். ரொம்ப அட்டகாசமாக பேசி அண்ணன் சிவாஜி பேசினார். உடனே புரட்சித் தலைவர், நான் 3வது 4வது ஆளாக உட்காந்துருக்கிற என்னை அப்படி புத்து பார்த்துட்டு நான் என்ன தான் சொல்கிறாருன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டு உடனே தமிழ்ச்செல்வியில் வளர்மதின்னு பேர் அப்படின்னு அண்ணன் புரட்சித் தலைவர் திருத்தினார் சிவாஜியை. ஓ அப்படியா, வளர்மதியா அப்படின்னு உடனே அண்ணன் சிவாஜி அவர்கள் வளர்மதின்னு சொன்னார். இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவங்கள். புரட்சித் தலைவர் பல கூட்டங்கள், அதுக்கு பிறகு நிறைய மாநாடு, செங்கல்பட்டு மாநாட்டில் அவர் முன்னாடி தான் பேசினேன். பெரும்பாலும் அவர் முன்னாடி தான் என்னை பேச வைப்பாங்க. அதே மாதிரி மதுரை முத்தண்ணன் சேர்ந்தார். திமுகவிலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைக்கக்கூடிய விழா, மிகப்பெரிய விழா தமுக்கம் கலையரங்கத்தில் நடந்துச்சு. அந்த விழாவில் மதுரை முத்து சேர்றாருன்னே அந்த பகுதி மக்கள்லாம் ரொம்ப திரண்டங்க வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் அந்த மேடையில் நான் பேசும்போது புரட்சித் தலைவர் என்னை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு தட்டி கொடுத்து, இப்போ நான் மதுரை முத்தண்ணனை பற்றி திமுக மேடை, அவர் திமுகவில் இருக்கும்போது அதிமுக மேடைகளில் ரொம்ப அதிகமாக அவரை தாக்கி பேசுகிறது நானாக இருப்பேன் அந்த ஏரியாவில். அதனால் அதெல்லாம் சொல்லி அந்த மாதிரி பேசியிருக்கேன். எனக்கு அவர் வந்துட்டாருன்னு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குதுன்னு சொல்லும்போது புரட்சித் தலைவர் சிரிக்கிறார், மதுரை முத்தண்ணன் சிரிக்கிறார். பேசி முடிச்சுட்டு உட்கார்ந்தனே முதுகில் தட்டி கொடுத்து, ரொம்ப நல்ல சிறப்பாக பேசலாம் வளர்மதி அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் நிறைய சம்பவங்கள். அதே மாதிரி 1984 நான் சட்டமன்ற உறுப்பினராக நின்று ஜெயிச்சிட்டேன். அப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் இல்லை, அமெரிக்காவில் சிகிச்சையில் இருந்தார். 84 தேர்தல் நடக்கும்போது சிகிச்சையெல்லாம் முடிச்சுட்டு ஆட்சி அமைச்சாச்சு. புரட்சித் தலைவர் தலைமையில் ஆட்சி அமைச்சாச்சு. புரட்சித் தலைவர் அமெரிக்காவிலேருந்து வர்றாரு. அந்த விழா எங்கே நடந்துச்சுன்னா, டிஃபென்ஸ் கிரவுண்டு கிண்டியில், மிகப்பெரிய கிரவுண்டு, அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி மிகப்பெரிய கூட்டம். அவர் அமெரிக்காவிலேருந்து வர்றாருன்னே தமிழ்நாடு பூரா திரண்டு அந்த மைதானத்தில் தான் இருந்தாங்க. அப்போது 84 வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வரிசையாக நிற்க வச்சு புரட்சித் தலைவருக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ நான் மயிலாப்பூரில் சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிச்சிருக்கேன் 84. அப்போது புரட்சித் தலைவர் சொல்லிட்டு வரும்போதே என்னை காட்டுறாங்க. மயிலாப்பூரில் எம்எல்ஏ வளர்மதி அப்படின்னாங்க. வந்துக்கிட்டே இருந்தவர் ஒரு செகண்ட் அப்படி நின்று என்னை பார்த்து ஒரு சிரிப்பு, ரொம்ப சந்தோஷ சிரிப்பு மாதிரி என்னை பார்த்து சிரிச்சிட்டு போனாங்க.
இந்த மாதிரி சிரிச்சிட்டு போனேன். எனக்கு அது வந்து எனக்கு அந்த நேரத்தில் என்ன செய்ய டப்புன்னு அவர் காலத்தொட்டு கும்பிட்ற மாதிரி ஒரு அந்த ஒரு மகிழ்ச்சியில் அவர் நம்மளை பார்த்துட்டாரு, பேசிட்டு அந்த ஒரு மகிழ்ச்சியில் அப்படி மெய் சிலிர்த்து போனேன். இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் புரட்சித் தலைவர் வந்து என்னை வந்து நேசித்த சம்பவங்கள், நான் புரட்சித் தலைவருக்காக உழைத்த கணங்கள், இதெல்லாம் நிறைய சொல்லக்கூடிய சம்பவங்கள் இன்னும் இருக்குது, நீண்டுக்கிட்டே போகும். அதனால் அவர் இன்றைக்கி இல்லையேன்ற வருத்தம் எங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் அவர் ஆரம்பித்த கட்சியில் இத்தனை ஆண்டு காலம் நாங்கள் பயணிச்சிட்டு இருக்கிறோம், இன்னும் பயணிப்போம் அப்படின்றதுக்கு உண்மையிலேயே மிக ரொம்ப சந்தோஷமான அவர் இல்லைன்ற ஒரே ஒரு வருத்தம் தான். இருந்தாலும் அவருடைய நினைவுகளோடையே நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம்.